ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயண வீடியோ காமிச்சாங்க. அந்த பயண வீடியோவில் வந்து விஜய், அதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதுவே உண்மையிலே வந்து விஜய் பரவது கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் போட்ட எல்லாரோட பயண வீடியோலையும் மேக்ஸிமம் விஜய் பரவது இருந்தாங்க. எப்படி வந்துட்டு ப்ரொமோவில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து வந்து முக்கால்வாசி ப்ரொமோவில் வந்து விஜய் பரவ வந்தாங்களோ அதே மாதிரி ப்ரொமோவதின் அப்படி தான், அதனால பேர். அதே மாதிரி எல்லாரோட பயண வீடியோலையும் விஜய் பரவ சிங்கிள் இதுலேயாவது வந்துடுவாங்க. அவங்க இல்லாத இதுவே கிடையாது. இதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா பிக் பாஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு எஃபர்ட் போடலைன்னா, இப்போ நீங்கள் எல்லாரையும் மற்றவங்க எல்லாரையுமே பாருங்கள், யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஒரு பயண வீடியோவில் மிஸ் ஆவாங்க. ஆனால் இவங்க எதுலேயுமே மிஸ் ஆக மாட்டாங்க. அதாவது எல்லோரும் ஒரு சில பேர் வந்து ஏங்குனாங்க, ஒரு பயண வீடியோ போட்டிருக்கலாமே விஜய் பரவதுக்கு, எதுக்குங்க எல்லாரோட பயண வீடியோவில் விஜய் பரவதுக்கும் அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி வெளியில் வந்துட்டு அவ்வளோ பயண வீடியோஸ் வந்து போட்டு தாக்குறாங்க. ஸோ இதுவே வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். நேற்று நம்ம கானாவனத்து போடும்போதும் அங்கேயும் விஜய் பரவது இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹீரோவாக காமிக்கணும்னாலும் சரி விஜய் பரவது வேணும். இங்கே இவங்களுக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு விஷயத்தை காமிக்கணும்னாலும் அங்கே ஒரு விஜய் பரவது வேணும். விஜய் பரவது இல்லாத இடமே கிடையாதுன்ற மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஏன் வெளியே போனாங்கன்ற விஷயங்களை வந்து அங்கே வந்து அழகாக எடுத்து வச்சாங்க. அதுலேயே வந்து நம்ம சாண்டா வந்து தெரிஞ்சிருப்பாங்க, இதனால தான் நம்ம வந்து வெளியே போகிறோமோ அப்படின்னு. ஏன்னா நல்ல அழகாக வந்து ஸ்டார்டிங்கில் தான் சூப்பராக வந்து பண்ணிட்டு வந்த விஷயத்தில் காமிச்சிட்டு, அதே மாதிரி விஜய் பரவதுக்கு இவங்களுக்கும் இருக்கிற வந்து இணக்கமான ஒரு நட்பு எல்லாத்தையும் காமிச்சிட்டு, கார் டாஸ்கில் அவங்க பேசின விஷயங்கள் எதையுமே காமிக்கல. அதாவது விஜய் பரவது கமருது, இவங்க கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது, அப்புறம் விஜய் பரவது மன்னிப்பு கேட்டது, கமருது வந்து காலில் விழுந்தது, இது எல்லாத்தையுமே வந்து காமிச்சாங்க. ஸோ இதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் இதனால தான் வெளியே போகிறீங்க அப்படின்ற விஷயங்களுக்கு உணர்த்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதே மாதிரி விஜய் சேதுபதி ஏன் நீங்கள் பொட்டி எடுக்கலான்னு போது, இல்லை சார் எனக்கு தோணலை அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடித்தாங்க. மேபி அவங்க வந்துட்டு தெரிந்திருக்கலாம், ஒரு வேளை நம்மளால தான் அவங்க போனாங்க, இந்த பணத்தை நம்ம எடுத்தாலும் அது வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கேயும் வந்துட்டு பணத்தை எடுக்கணும்னு யோசிக்கலை, இங்கேயும் அதை தான் சொன்னாங்க. ஸோ மேபி தேர் இஸ் எ சான்ஸ் உண்மையிலே. ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்க தான், தப்பு பண்ணுறவன் தானே மனுஷன், அதுலேருந்து திருந்து வாழ்கிறவன் தான் உண்மையிலே. இது தெரிந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாமே இந்த பிக் பாஸ் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன தப்பாவது பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் லேர்னிங்ஸ். அவ்வளோ பெரிய முத்துக்குமாரனே ஒரு தப்பு பண்ணிவிட்டு பிக் பாஸ் கிட்ட தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்தார். ஸோ எல்லாருமே அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க வச்சுக்கிங்களேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்க விஷயங்களுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு சொல்லி மிஸ்ஸின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் பரவதி வந்துட்டு வாரம் வந்துட்டு அவங்க போனாலும் சரி பயண வீடியோவில் நம்ம பார்த்துறோம். எப்படியாவது விஜய் பரவதி வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட்டு வந்துட்டு 4 பேர் இருக்காங்களா ஃபினாலையில், அவங்களோட பயண வீடியோவில் விஜய் பரவதி இருப்பாங்க. அதுதான் அங்கே மேட்ரு. விஜய் பரவதி இல்லாமல் அவங்களால பயண வீடியோ ரெடி பண்ண முடியாது இவங்க 4 பேருக்கும். ஏன்னா அவங்களுடைய 4 பேரோட சம்பவங்களும் விஜய் பரவதி கிட்ட தான் நடந்திருக்கு. அவங்க அப்படி தான் பெரியாலும் ஆனாங்க. இப்போ வெளியில் சபரி தெரியும் போதும் பார்த்தீங்கன்னா விஜய் பரவதி வச்சு தான் அந்த ஒரு பிரச்சனை தலை டாஸ்கில் வரும்போது தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அரோரா ஃபுல்லாக விஜய் பரவதை பற்றி மட்டுமே பேசி தான் வெளியே வந்தாங்க. திவ்யாவுக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காலையில் அதாவது காலையில்ன்றப்பாங்க விஜய் பரவ எவிக்ட் ஆகிற டைம் கூட வந்துட்டு அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி தான் நிறைய தெரிய ஆரம்பித்தாங்க. அவங்க அதிகப்படியாக சண்டை போட்டது இவங்க கிட்ட தான். வேறு யார்? சபரி, விக்ரம் சொல்லவே தேவையில்லை. அந்த தலை டாஸ்க்லேயே அவர் பண்ண டான்ஸு பயங்கர ஹைலைட்டாக போச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த 4 பயண வீடியோலையும் விஜய் பரவ இருப்பாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.